ஹாய் ஹலோடா மீஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம டேங்காக ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட் வீடியோவுக்கு நிறைய பேர் வியூ பண்ணியிருக்கீங்க, பட் யாருமே இன்னும் லைக் போட்டு கமெண்ட் பண்ணல. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கடா. ஸோ இப்போது நம்ம டேங்கோட ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். இது என்னென்னா மை பிரதர்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட், இதுதான் இந்த ஒன் ஷாட்டோட டாபிக். ஸோ டேங் வந்துட்டு உங்களோட அண்ணனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ ஒன் மார்னிங் நீங்கள் உங்கள் அண்ணனோட ரூம் கதவை திறந்து, டேய் உன் அம்மா கூப்பிட்றாங்க பாரு அப்படின்றீங்க. உங்கள் அண்ணன் உடனே, ஏன் டீ குட்டிச்சத்தா எப்போ பார்த்தாலும் எனக்கு டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன்னு தெரியுதில்ல, இப்போ அம்மா கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் சமாளியேன், என்ன எது கூப்பிட்டுட்ருக்க, உன் மேலே செம்ம டென்ஷனில் இருக்காங்கன்னா போய் ஒழுங்கு மரியாதையாக பேசிடு, என்னால் கற்று வாங்க முடியாது அப்படின்றீங்க. ஏன் ஒரு வாட்டி எனக்காக பேசிடி, போடி போடி, இப்போ மேட்ச் விளையாடிட்டுருக்கோண்டி, என்னால் இப்போ வர முடியாது அப்படின்றாரு. என்னாலலாம் பேச்சு வாங்க முடியாது, போடா, நீ என்னமோ தெரில, உன்னை தான் திட்டிகிட்ருக்காங்க, நீ என்ன வேலை பண்ணேன்னு எனக்கு புரியல, நீ என்னமோ பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில போ அப்படின்றீங்க. என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை, நீ போய் அம்மா கூப்பிட்றாங்க போ, அங்கே என்னமோ சிகரெட் பேக்கெட் வந்துருந்துச்சான், அது நீ தான் பண்ணன்னு அவங்க ஒன்று திட்ட கூப்பிட்றாங்க. அப்போது பக்கத்தில் தான் டேவாங்க இருப்பார். ஐயோ அந்த சிகரெட் பாக்கெட்டு நான் தாண்டா மச்சான், அவங்க விட்டு வந்துட்டாங்க அப்படின்றாரு. அதுக்கு ஒன்றே உங்கள் அண்ணா, ஏண்டா டேயாங்கே உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா, அதை போய் அங்கே விட்டு வருவியாடா, இப்போ நான் என்னடா எங்கள் அம்மா கிட்டே பேசுவேன், ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுனே தெரிலையே, வைன ஏதாச்சும் ஒரு இது சொல்கிறீ, ப்ளீஸ் டி அப்படின்றாரு. இருடா நீ என்ன சொல்கிற, அது இல்லைம்மா இன்றைக்கி காலையில் ஒரு அங்கிள் வந்திருந்தார், அவர் மெயில் கொடுக்க வரும்போது விட்டு போயிட்டார் போல், என்னென்னு எனக்கு தெரிலம்மா, அது எந்த இல்லைம்மான்னு பேசிடு அப்படின்னு. அப்புறம் நீங்கள் டேவங்க தான் பார்க்குறீங்க, டேவங்க தேங்க்ஸ்மா தங்கச்சி அப்படின்றாரு. பரவாயில்ல, என்ன தேங்க்ஸ் மட்டும் சொல்கிறீங்க, அப்போ ட்ரீட்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. எதுக்கு ட்ரீட்டு, உங்களை தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிருக்கேன்ல, அப்புறம் ட்ரீட் இல்லாமல் எப்படி, டேய் நீயும் தான் எனக்கு ஒரு மாதிரியாக ட்ரீட் வைக்கிற அப்படின்றாரு. சரிம்மா நீ போவோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாரு. ஸோ அவர் ஈவினிங் கிளம்பும்போது நீங்கள் போகிறீங்க, டேவண்ணா எங்கே ட்ரீட்டு அப்படின்றீங்க. ட்ரீட்டு தானே, சரி உனக்கு என்ன வேணுமா, நம்ம 2 பேரும் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்றாரு. டேய் அந்த சாத்தான்லாம் கூப்பிட்டு போகாதடா, அது ஒரு இதுடா அப்படின்னு. டேய் மச்சான் நீ விடு, நான் பார்த்துக்கிறேன், என்னை என்ன பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வர தெரியாதா என்ன அப்படின்றாரு. நீங்களும் நான் போயிட்டு வந்துக்கிறேண்ணா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ டேங் போய் அவர் வண்டி எடுக்கிறாரு, நீங்களும் போயிட்டு பின்னாடி உட்காருறீங்க. ஸோ போய் ஒரு வண்டி, அந்த வண்டி போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் முன்னாடி நிற்கிது. டேங் எனக்கு 2 ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா அப்படின்றீங்க. இதில் என்ன இருக்குது, நீ தானே கேட்குற, 2 ஐஸ்கிரீம் வாங்கிக்கோ அப்படின்றாரு. உங்களுக்கு ஐயா சாலி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நின்று சாப்பிட்ருக்கீங்க. அவர் எதுவுமே வாங்காமல் இருக்கார். நீங்கள் எதுவும் வாங்கிக்கல, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீ சாப்பிடு அப்படின்றாரு. அவர் நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு, உங்களுக்கு என்ன பேசுகிறதுனே புரியலை, நீங்களும் அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டே டைம் போகுது, நீங்களும் வீட்டுக்கு கிளம்பி போகிறீங்க. இப்போ கிளம்பி போய் உங்களை வீட்டுக்கிட்ட விடும்போது டேங் உங்களை இங்கே வாடி அப்படின்றாரு. நீங்களும் போகிறீங்க. சொல்லுங்கண்ணா, இந்த மாதிரி அண்ணான்னு கூப்பிட்ற வேணான்னு வச்சுக்காத, நீ என்ன டேங்னே கூப்பிடு. ஏன் எங்கள் அண்ணன் தானே கூப்பிடுவேன், அப்போ நீங்களும் எனக்கு அண்ணன் தானே அப்படின்றாரு. நான் உனக்கு அண்ணன் இல்லை, நீ என்ன டேங்னே கூப்பிடு அப்படின்றாரு. சரி பாய் டேங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. அவரும் உங்களை பார்த்து சிரிச்சிட்டே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போகுது. உங்கள் அண்ணன் உங்கள் அம்மா கிட்ட, மா ப்ளீஸ்மா நான் சொன்னேன்லம்மா பசங்க கூட வெளில போகிறேன்ட்டு, நீ முக்கியமான ஒரு விஷயம்மா, நாங்களாம் சேர்ந்து தீம் பார்க் போகிறோம்மா, தயவு செஞ்சு விடுமா என்ன அப்படின்றாரு. டேய் உன்னை தனியாலாம் என்னால் அனுப்ப முடியாது, ஒன்று நீ போ, அப்படி இல்லைனா உன் தங்கச்சி நீயும் சேர்ந்தே போங்க, அவள் தனியாக இருப்பா வீட்டில், நானே நீ வெளில போக வேண்டியது இருக்குது அப்படின்றாரு. அவெல்லாம் வேணாம்மா, அவெல்லாம் கூப்பிட்டு போயெல்லாம் என்னால் அங்கே பார்த்துக்க முடியாதுமா ப்ளீஸ்மா அப்படின்றாரு. டேய் ஒழுங்குமத்தே கூப்பிட்டு போடா அவளை அப்படின்றாங்க. சரி அவங்க வந்து சேஷ்டை பண்ணானா அவன் அங்கேயே விட்டு வந்துடுவோம்மா, நீ என்னெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்றான். செருப்பு பிஞ்சிரும்டா உனக்கு, என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கேன் நீனு, அவன் தங்கச்சி, அதை ஞாபகம் வச்சுக்கோ, கண்ட பொறுக்கி நான் எங்கள் கூடலாம் சுற்றிக்கிட்டு இருக்கேன், உன் தங்கச்சி பார்த்துக்க துப்பு இல்லையாடா உனக்கு அப்படின்றாங்க. நீங்களும் சரிம்மா நான் பார்த்துக்கிறேம்மா, அவளை கூப்பிட்டு வாங்கம்மா, நான் வைனை கீழே சீக்கிரம் இறங்கி வந்து தொலைடி அப்படின்றாரு.
அண்ணா போகலாமாண்ணா அப்படின்றீங்க. உங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் தெரியும். நீங்கள் தான் உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் அந்த தீம் பார்க்கும் போகணுன்னு இது பண்ணியிருப்பீங்க. குட்டி சாத்தான் மூஞ்சி முகர கட்டியும் பாரு, இதெல்லாம் கரெக்டாக பண்ண தெரியும் அப்படின்றாரு. போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அவங்க வேன் தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் ஒரு நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ நீங்களும் ஏறுறீங்க. டேயாங்க் உங்களை பார்த்தோன்னே செம்ம சர்ப்ரைஸு. ஏய் வயன், நீ என்னங்க? நானும் வரேன் அப்படின்றீங்க. ஓ சரி வா, நீ என் பக்கத்தில் உட்காரு அப்படின்றாரு. ஸோ நீங்களும் ஒரு பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. சொல்கிறீ அப்புறம் எப்படி என்ன எப்படி ஸ்கூல் ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது? தோ என்னோடய லாஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி போர் அடிக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்ன்ட்டு தான் வரேன் அப்படின்றீங்க. ஓ சரி சரி, நல்லா படிக்கணுன்னா சரி தெய்வம் அப்படின்றீங்க. ஸோ அங்கே வேனில் ஜாலியாக போகுது. உங்கள் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டான்ஸ் ஆடிட்டு, நீங்களும் உங்களுக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், நீங்களும் போய் அப்படியே அவ்வளோதான் செம்மையாக பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. ஸோ அங்கே இறங்குறீங்க தீம் பார்க்கில். இங்கே இறங்கினோடனே அவங்க எல்லாேருக்கும் டிக்கெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரைடு இருக்கிறதே ஒரு ஸ்பின் மீல் செம்ம பெருசு. நீங்கள் பான்னு பார்த்துட்ருக்கீங்க. டேயாங் வாடி வை என்ன போகலாம் அப்படின்றீங்க. டேயாங் நான்லாம் இதுக்கு வரல, எனக்குலாம் பயம், நீ என்னை விட்டு போங்க அப்படின்னு. வாடி, எனக்காக வர மாட்டியாடி? இல்லை எனக்கு பயம், என் கீழே கீழே வந்துட்டேனா அப்படின்றாரு. நீ வான்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போயிட்டு அதில் உட்கார வச்சிடுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. போதும் அந்த ரைடு, கத்துறீங்க, அம்மா என்னை விட்டுருங்க, அண்ணா என்னை காப்பாற்று, தெய்வம் ப்ளீஸ் தெய்வம் என்னை விட்டுருங்க தெய்வம் அப்படின்றீங்க. தெய்வம் உங்களையே பார்த்து சிரிக்கிறாரு. அவருக்கு பயமே இல்லை கொஞ்சம் கூட. அதுக்கப்புறம் இறங்கிட்டு நீங்கள் வாந்தி எடுக்காத கணக்காக இருக்கீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் உள்ளே போகிறீங்க. ஸோ இன்னும் போயிட்டு எல்லா ட்ரை கேம்ஸும் முடிச்சுட்டு வெட் கேம் சைட் போகிறீங்க. ஸோ ஒரு ஸ்விம்மிங் பூலில் தான் எல்லாருமே இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் 12th தான் படிச்சிருந்தாலுமே நீங்கள் உங்கள் பாடி இதில் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக ஒரு ஸ்ட்ரக்சரில் இருப்பீங்க. நீங்கள் ஒரு லூஸ் டிஷர்ட் தான் போட்டிருப்பீங்க, பட் அது தண்ணிப்பட்டு உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி அப்படி இதுவாக இருக்கும். உங்களை ஏதோ ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ கொஞ்சம் டைம் போகுது. எல்லாருமே ஃபஸ்ட்டு சரி எல்லாம் முடிஞ்சிடுச்சு வேனுக்கு போகலான்னு போகிறீங்க. அப்போ போகும்போது தான் நீங்களும் டேயாங் தான் ஃபஸ்ட்டு வேனுக்கு போகிறீங்க. எல்லாருமே பின்னாடி வந்துட்டுருக்காங்க. அப்போது வேனுக்குள்ளே ஏறினோடனே டேயாங் உங்களை க்ளோஸாக பிடிச்சி இழுக்கிறாரு. டேயாங் என்ன பண்ணுறீங்க அப்படின்றீங்க. வாய் மூடுறி கொஞ்ச நேரம். என்னடி ஸ்ட்ரக்சர் உனக்கு இப்படி இருக்கா? இப்படி இருப்பான்னு நினச்சி பார்க்கலடி அப்படின்றாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் உங்கள் இடுப்பில் நல்லா கை வச்சு ரப் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. டேயாங் வேணாம் டேயாங், தள்ளுங்க டேயாங் அப்படின்றீங்க. ஒயன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. அப்போலேருந்து நான் எப்போ உங்கள் அண்ணங்கிட்ட ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சனோ, நான் உன்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன்டி. நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உன்கிட்ட சொல்கிற டைம் கிடைக்கல, பட் இதுவே ஒரு நல்ல டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை கிஸ் பண்ணுறாரு. டேயாங் 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 விடுங்க டேயாங் இருடி என்னாடி டேயாங், இது எங்கள் அண்ணாவுக்கு தெரிஞ்சதுன்னா உங்கள் அண்ணாவுக்கு தெரிஞ்சதுன்னா நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு இதுக்கெல்லாம் பயப்படுற, உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அவர் கண்ணையே பார்த்துட்ருக்கீங்க, அவரும் உங்கள் கண்ணையே பார்த்துட்ருக்காரு. சொல்லு, உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும், ஆனால் பிடிக்கும் தானே? ஆமாம். அப்போது லவ் யூ சொல்லு. அதான் லவ் யூ சொல்கிறீ. லவ் யூ டேயாங் அப்படின்றீங்க. அப்புறம் உங்களை சிரிச்சுக்கிட்டே ஹக் பண்ணிடுறாரு. அப்புறம் 2 பேரும் உட்காந்துட்ருக்கீங்க, எல்லாருமே வந்துடுறாங்க. அதனால் சைலண்ட்டாக போய் உட்காந்துக்கிறீங்க. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே டேஸ்லாம் போகுதுடா. நீங்களும் டேயாங்கும் ஒரு ஜாலியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. ஸோ ஒரு ஃபைன் டே. அப்போ வந்துட்டு நீங்களும் டேயாங்கும் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு வெளில போகிறீங்க. 2 பேரும் பைக்கில் தான் சுற்றுவீங்க. டேயாங் ஒரு ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்காரு. ஸோ போயிட்டுருக்கும்போது டேய் அப்படின்றீங்க. என்னடி மரியாதைலாம் குறைஞ்சிட்டே போகுது? ஆமாம். சரி, எப்போ எங்கள் வீட்டில் வந்து என்ன பொண்ணு கேட்ப அப்படின்றீங்க. நீ என்னடி இப்போ உனக்கு காலேஜ் செகண்ட் இயர் தானே படிக்கிற, இன்னும் டைம் இருக்குல்ல, பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. நீ எவ்வளோ நாள் இதையே சொல்லிட்டு இருப்பாட்டையா? என் வீட்டில் எனக்கு பொண்ணு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அண்ணனுக்கும் இந்த விஷயம் இன்னும் தெரியாது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றீங்க. இப்போ என்ன, உங்கள் அண்ணனுக்கு தெரியணும் அவ்வளோதானே, உங்கள் அண்ணன்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் காலேஜ்லாம் போகிறீங்க. காலேஜ் போயிட்டு
வீட்டுக்கு வரீங்க. உங்கள் அம்மா எல்லாருமே உங்களை ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. என்னம்மா ஏன் என்ன அப்படி பார்க்குற அப்படின்றீங்க. ஒன்றும் இல்லடி போ அப்படின்றாங்க. அவங்க சொல்கிற மாடுலேஷன்லேயே தெரியுது டேயாங் வந்துட்டு பேசியிருக்கான்ட்டு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அடுத்த நாள் நீங்கள் எழுந்துக்கிறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு இந்தா போ இந்த புடவைய கட்டிட்டு வா அப்படின்றீங்க. ஏம்மா இப்போ புடவை? எல்லோரும் சேர்ந்து கோவிலுக்கு போகிறோண்டி, போய் புடவைய கட்டிட்டு வா அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த புடவைய கட்டிட்டு மல்லிப்பூலாம் வச்சுட்டு சின்னதாக ஒரு பொட்டு, கண்ணுக்கு மை, ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ இங்கே ரெடி ஆகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா உங்கள்கிட்ட ஒரு காஃபி ட்ரேயை கொடுத்து வாடி அப்படின்றாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இவங்க சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு பையனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஐயோ டேயாங் இது தெரியுமா என்னென்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. போய் பார்த்தா டேயாங் அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாருமே இருக்காங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் போய்ட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அடக்க ஒடுக்கமாக ஒரு பொண்ணு மாதிரி இருக்கீங்க. அப்போது சரி எங்கள் வீட்டுக்கு எல்லாருக்குமே ஓகே, உங்கள் வீட்டில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் அவங்க அம்மா கேட்குறாங்க. ஓகேங்க, நீ ஒரு நல்ல நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்போயே டேட் இது பண்ணிடலாம் அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வீட்டிலேருந்து எல்லாம் கிளம்புறாங்க. ஸோ நீங்கள் இருமா அவரை போய் வழி அனுப்பிச்சி வச்சு தரேன். ஓ இப்போயே மரியாதை கொடுத்தாடி அவர் இவருன்ற. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. டேயாங் அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வருவீங்கன்னு தெரியும் அவருக்கு. நீங்கள் போனோடனே உங்களை அப்படியே பிடிச்சி கிட்ட எடுத்து, ஏன்டி 3 வருஷமாக லவ் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு நாளையும் என் கண்ணு மண்டிட்டு வந்து நிற்கலையேடி நீனு அப்படின்றாரு. அதுக்குன்னு என்ன டெய்லியுமா என்னை சாரி கட்டிட்டு வந்து நிற்க சொல்கிற டேயாங் நீ அப்படின்றீங்க. அப்போது உங்கள் அவர் முதுகில் ரப் பண்ணிகிட்டே இருக்காரு. டேயாங் இது வெளியில் வீட்டில் இல்லை, கொஞ்சம் கம்முன்னு இரு அப்படின்றீங்க. உங்களுக்கு புரியவே இல்லை என்ன பண்ணுறாருன்னே. அவர் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் இடுப்பை பிடிச்சி கிள்றது அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோமே கரெக்டாக உங்கள் அண்ணா வந்துடுறான். அப்போ கூட டேயாங் ஸ்டாப்பே பண்ணலை. டேய் நீ இருக்கேன்னு தெரியுது, வேணும்ன்ட்டு நான் உன்னை வந்துட்டு கவனிக்காமல் இருக்கேன், அப்புறம் எதுக்குடா தெரிஞ்சும் திருப்பி திருப்பி ஆன்ற அப்படின்றாரு. உங்களுக்கு சிரிப்பே தாங்க முடில. அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் எனக்கே தெரியாமல் 3 வருஷம் மச்சான் என் வீட்டில் இருந்துட்டு சரிடா நடத்து நடத்துகிறேன்டா போடா நீ மூடிட்டு அப்படின்றாருட்டே அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக அவங்க மேரேஜ் டேட் வருது. 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. நைட்டு சாந்தி முகூர்த்தம், அதாவது ஃபர்ஸ்ட் நைட். ஸோ நீங்களும் ரூமுக்கு கிளம்பி போகிறீங்க. அப்போது டேயாங் தான் இருக்கார். என்னடி அவ்வளோதான் 3 வருஷம் லவ் பண்ணோம், எதுவுமே பண்ணல, இன்றைக்காச்சு டேயாங் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஏன் டேடி பேசுகிறவன் என்னை ப்ளீஸ்டி அப்படின்றாரு. ஸோ நீங்களும் இல்லை டேயாங் அப்படின்றீங்க. அடி போடின்னு சொல்லிட்டு உங்களை கிட்ட இழுத்து உங்களை செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்கள் ஹிப்ஸ் எல்லாம் ரொம்ப தடவுறாரு, உங்கள் செஸ்டெல்லாம் தடவுறாரு. அதுக்கப்புறம் உங்கள் சாரியெல்லாம் ரிமூவ் பண்ணி அப்புறம் உங்களை வந்துட்டு தூக்கி பெட்டில் போட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. அங்கங்கே ஹிக்கீஸு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இப்படியே போகுது அந்த நைட்டு. 2 பேரும் செம்மையாக பண்ணுறீங்க. ஒரு 4-5 ரவுண்டுக்கு மேலே போயிருக்கோம். அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு கதவு தட்டுறாங்க. வயன் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துருமா, இன்றைக்கி காலையில் கோவிலுக்கு போகணும் அப்படின்றாங்க. நீங்கள் கரெக்டாக ரொம்ப முடியல உங்களுக்கு நேற்று நைட் பண்ணதுலேருந்து. நீங்கள் டேயாங்கை பார்த்து முறைச்சிட்டே இருக்கீங்க. அவன் தூங்கிட்டு தான் இருக்கான். அதுக்கு டேயாங் ஒன்று ஏன் என்னை பார்த்து அப்படி முறைக்கிற அப்படின்றாரு. முழிச்சிட்டு தானே இருக்க, உனக்கும் கேட்குதில்ல, இப்போ உன்னால தான் இவ்வளோ டயர்டாக இருக்குது, நான் எப்படி அங்கே போய் ரொம்ப நேரம் நிற்பேன், என்ன டேயாங் நீ ஏன் டேயாங் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அடிக்கிறீங்க. சரிடி பொண்டாட்டி அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரே உங்களை தூக்கிட்டு போயிட்டு பாத்ரூமில் குளிச்சுட்டு அங்கே ஒரு மேக்கப் செஷன் நடக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேபி பிங்க் கலரில் ஒரு சாரீ கட்டியிருக்கீங்கடா. அதுக்கப்புறம் உங்களோட தாலி மஞ்சள் கயிறு அப்படியே தான் இருக்குது. தலை குளிச்சிருக்கீங்க. ஸோ கண்ணாடி முன்னாடி தலை குளிச்சுட்டு அதை தொட்டில் நிற்கிறீங்க. உங்கள் இடுப்புலாம் தெரியுது. அதை பார்த்தோன்னே டேயாங் வந்து உங்கள் இடுப்பு கிள்ளி விட்றாரு. டேயாங் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்ட்டு அப்படின்றீங்க. என்னாடி இப்போ உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நல்லா ஹக் பண்ணிக்கிறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி தானே இதெல்லாம் பண்ண விட மாட்டேங்கிற, கல்யாணத்துக்கு அப்புறமாச்சும் இதெல்லாம் பண்ண விடண்டி அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. உங்களுக்கு சிரிப்பும் வருது, அதே டைம் கொஞ்சம் ஒரு மாதிரியும் இருக்குது. நீங்கள் அவரை ஹக் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு கீழே போகிறீங்க. ஸோ கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு எல்லோரும் நல்லா இருக்கீங்கடா. ஸோ ஒரு 2 வீக்ஸ்
2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். இந்த மந்த் பீரியட்ஸே ஆயிருந்திருக்காது. அதனால் நீங்கள் வந்துட்டு போய் பாத்ரூமில் போய் அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்தா பாசிட்டிவ். உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். இது எப்படி டேயோங்கிட்ட சொல்கிறது அப்படின்னே தெரியல. ஸோ டேயோங் ஈவினிங் வராரு. அவர் வரும்போது நீங்கள் ஒரு பேபியோட ஷூ வாங்கி வச்சுருக்கீங்க, அப்புறம் அதோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க. எப்போவுமே டேயோங் வந்துட்டு ஆஃபீஸ் முடிச்சு வந்தோடனே உங்களை தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து தர சொல்லுவார். நீங்கள் உடனே போய் அந்த பேபியோட குட்டி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து காட்டுறீங்க. டேயோங் உங்களை பார்த்துட்டு என்னடி அப்படின்றாரு. ஆமாம் டேயோங் அப்படின்றீங்க. அவருக்கு சந்தோஷமே தாங்க முடியல. அவர் வந்துட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு சுற்றுறாரு தூக்கி. டேயோங் டேயோங் விழுங்க டேயோங் அப்படின்றீங்க. பையன் உண்மையாக சொல்கிறியாடி? உண்மையா அப்படின்ட்டு உங்களை ரொம்ப ஹக் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கும் ஒரு செம்ம ஜாலியாக இருக்குது. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன்டா. எனக்கு தெரியுது நான் ஸ்டார்டிங்கில் போடுற ஒன் ஷாட்லாம் சின்னதாக தான் இருக்குன்ட்டு, பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக பெருசாக போட்டு நம்ம இன்னும் சீரீஸு அதெல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாய் கைஸ், சராங்கே.